வெல்கம் டு ஷிஷா ஆஃப் இந்த எக்ஸாம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ராஷ்டிர பாஷா கிலோனா போயம் நத்துறேன். ஓகே, கிலோனா போயமில் ஃபஸ்ட்டு வந்து பாவா டெஸ்ட் சொல்லுவாங்க. அது வந்து ஃபஸ்ட் காலமில் கொஷின் ஆன்சரில் வரும். இந்த ஃபுல் போயம் இருக்கும், 4 லைன். இது ஆக்சுவலி நம்ம இங்கே பார்க்குறோம்ல, இந்த 4 லைன் அப்படியே தந்திருப்பாங்க. நம்ம கவி பரீட்சையாகவும் பாவும் எழுதணும். ஓகே, பாவ். அப்புறம் வந்து ஷாரான்ஷ் கேட்டிருக்காங்க. ஷாரான்ஷ் இந்த கவி பரீட்சையாக வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஷாரான்ஷுக்கும் கவி பரீட்சையாக சேம் தான், பாவாத்துக்கும் கவி பரீட்சா சேம் தான். இந்த பாவாத்தில் இந்த ஒரு லைன் மட்டும் எக்ஸெப்ஷன் லைன். ஒரு சின்ன டிப்காக இந்த லைனே வேணாம், மற்ற இந்த 3 லைன்ஸ் மட்டும் படித்தா போதும். ओके, कवि परिचय। इस कविता के रचयिता शिया रामचरण गुप्त हैं। आपका जन्म ही सन 1895 में चिरगांव में हुआ। आप राष्ट्र कवि मैथिली शरण गुप्त के अनुज हैं। मौर्य विजय, दुर्वादल, अद्री, पाते आदि आपके कविता संग्रहैन. ओके, संग्रहैन. ओके, இது संग्रह प्रोनाउंसिएशनக்காக எழுதிருக்கேன், संग्रह. ओके, इस कविता के रचयिता शिया रामचरण गुप्त है. शिया रामचरण गुप्त அப்படின்றவங்க இந்த போயம் என்ன போயட்டுடைய பேர். ஆப்கா ஜன்ம், அவங்களோட ஜன்ம பர்த்டே எப்போ அப்படின்னு பார்த்தா 1895 நடந்தது. அவங்களோட பர்த் வந்து 1895. சிர்காவ்ன்ற ஒரு ஏரியாவில் அவங்களோட பர்த் பிளேஸ், அவங்களோட ஏரியா சிர்காவ், அங்கே தான் அவங்க பிறந்தது. ராஷ்டிர கவி மேத்திலி சரண் குப்துக்கு அனுஜேன். மேத்திலி சரண் குப்த் அப்படின்றவங்க ராஷ்டிர கவி. அவங்கள நம்ம ஃபஸ்ட்டு போயமில் பார்த்துருப்போம். மேத்திலி சரண் அவங்களுடைய தம்பி தான் இவர். அனுஜ்னா தம்பி. இந்த லைன் நமக்கு வேணாம்னு சொல்லிட்டோம். இது வந்து ஒரு சின்ன டிப்காக. ஓகே, மேத்திலி மௌரிய விஜய். ஓகே, நாட்டு மேத்திலி மௌரிய விஜய். ஓகே, மௌரிய விஜய்ன்றது அவங்களோட ஒரு புக் போல், சம் கிரியேஷன்ஸ், அவங்களோட கிரியேஷன்ஸ். யார்? சியா ராம்சரண் குப்தாவுடைய ஒரு கிரியேஷன் தான் மௌரிய விஜய். துர்வாதல் ஆத்ரி. ஓகே, ஆத்ரி. ஓகே, ஆத்ரி. ஓகே, ஆத்ரி. அப்புறம் பாத்தை ஆதி ஆப்கே கவிதா சன்கிரஹைன். ஓகே, எதிர்க்கலாம் சன்கிரஹைன். ஓகே, ஆதினா எக்ஸட்ரா அப்படின்னு அர்த்தம். ஆப்கே அவங்களுடைய கவிதா, அதெல்லாம் ஆக்சுவலாக அவங்களோட போயம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லவிட அவங்களுடைய இன்னொரு போயம்ஸ். ஓகே, எங்கள் கிலோனா நமக்கு தந்திருக்காங்க, இல்லை வந்து நிறைய போயம்ஸ் தந்திருக்காங்க. ஓகே, மௌரிய விஜய், துர்வாதல், ஆத்ரி, பாத்தை அப்படின்னு சொல்லி எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இருக்கலாம் சன்கிரஹைன். சன்கிரகனா அவங்களுடைய கிரியேஷன்ஸ், அவங்களுடைய அனதர் ஒர்க். கவிதா சன்கிரஹைன் அப்படின்னா அனதர் போயம்ஸ். ओके, भाव। इस कविता में कवि बाल मोनोविनान का ज्ञान. ओके, இது ஞான்னா சம்திங் அறிவு போல், இல்லை அவங்களோட குணம் பற்றி. बालना चिल्ड्रंस. ओके, बाल मोनोविनान का सुंदर चित्रण देते हैं इस कविता में. इस कविताना पोयम. ஓகே, இஸ் கவினா போயட். இஸ் கவிதா இந்த போயமில் பார்த்திங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸுடைய அந்த மொனோவினான் அப்படின்னா அவங்களோட சைக்காலஜி பற்றி சொல்கிறாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு போல அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் பற்றி சொல்லுவாங்க. மொனோவினான் சைக்காலஜி. ஓகே, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களோட செல்ஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் மொனோவினான். ஓகே, மொனோவிஞான் கா சுந்தர்னா ரொம்ப அழகாக, சித்திரன் தேதேகன். சித்திரன் தேதேகன்னா அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனை தந்திருக்காங்க, அழகாக வரைஞ்சிருக்காங்க இந்த போயமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்குமார் கோ அனேக் ரஜத் ஸ்வர்ண கே மூல்யாவான். ஓகே, மூல்யாவான் உப்கார் தியேகா. மூல்யாவான். ஓகே, மூல்யாவான் அப்படின்றது ரொம்ப ப்ரீஷியஸான திங்ஸ் அப்படிலாம், இல்லை விலை உயர்ந்தது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ராஜ்குமார்க்கோ அனேக் ரஜத் அப்படின்னா சில்வர், வெள்ளின்னு அர்த்தம். ஸ்வர்ணா தங்கம், கோல்டு. ஓகே, ஸ்வர்ணுக்கு மூல்யாவான் உப்கார்னா கிஃப்ட்லாம் ப்ரெசன்ட் தருவாங்களா, பரிசு, அது. உப்கார் தியேகாயே, மூல்யாவான்னா ரொம்ப விலை உயர்ந்த கிஃப்டெல்லாம் அவங்களுக்கு தராங்க. ஏன்னா அவன் வந்து ராஜ்குமார். ஓகே, ராஜ்குமார்னா ராஜா விட்டு பையன், ராஜ்குமாருக்கு தராங்க.
लेकिन उसने सब कुछ फेंक दिए இருந்தாலும் लेकिनனா பட் இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் தூக்கி போடுறான் फेंक दिए அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே कुछ फेंक दिए எல்லாத்தையும் सब कुछ தந்தை எல்லாத்தையும் सब कुछனா எல்லாத்தையும் அப்படின்னு அர்த்தம் ஓகே सब कुछ फेंक दिए தூரத்துக்கு போடுறாங்க फेंकனா எரிதல் அப்படின்னா தூக்கி போடுதல்னு அர்த்தம் फेंक दिए उसे मिट्टी का खिलौना ही पसंद था उसे मिट्टी का खिलौना ही पसंद था उसे மிட்டி அப்படின்னா அந்த மிட்டி அப்படின்னா கிளேன்னு அர்த்தம் ஓகே களிமண்ணால் செஞ்சதுன்னா களிமண் மிட்டிக்கா கிலோனானா உங்களுக்கே தெரியும் டாய் அதான் அந்த போயமுடைய டாப்பிக்கே ஓகே டாய் அப்படின்னு அர்த்தம் மிட்டிக்கா கிலோனானா மண்ணால் செய்யப்பட்ட ஒரு டாய் ஓகே மிட்டிக்கா கிலோனாகி பசந்தானா ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பசந்த்னா ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆசையாக இருக்குது அவனுக்கு ஆனால் தங்கம் வெள்ளி அந்த பொம்மைங்களாம் தூக்கி போடுறான் வேணான்னு சொல்லி ஆனால் அந்த மிட்டியால் ஆன அந்த மண்ணால் ஆன பொம்மை வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான் அல்லாமல் அவன் ஆசைப்பட்றான் அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எது தங்கம் வெள்ளியை விடவும் மண்பானையால் அந்த மண்பானைலாம் செய்வாங்கள்ல அது போல் செய்யக்கூடிய அந்த மண்ணால் செய்யக்கூடிய அந்த பொம்மைங்க தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பசந்தா इसलिए मिट्टी के खिलौने का இஷாரா கர்க்கேனா அது வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது इसलिए இதனால் ஓகே பிகாஸ் சம்திங் லைக் ஓகே इसलिए இதனாலன்னு சொல்லலாம் इसलिएனா இதனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதனால் मिट्टी के खिलौने का இஷாரா கர்க்கே உஸ்னே ஹட் கியானா அடம் பிடிக்கிறது உஸ்னே ஏன்னா அது மண்ணால் ஆயிருக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சி போனதுனால அது வேணும் உஸ்னேனா அந்த பொம்மை ஓகே அந்த ஒரு கிளேவால் செய்யப்பட்ட பொம்மை தான் உஸ்னே அப்படின்னு சொல்லுவாங்க உஸ்னேனா அது அப்படின்னு அந்த பொம்மை இருக்குல்ல அந்த பொம்மை தான் இங்கே அது அதனால் அடம் பிடிக்கிறான் அது வேணும்னு சொல்லி அஸ்னே ஹட் அப்படின்னா அடம் பிடிக்கிறது ஓகே ஹட் கியானா அடம் பிடிக்கிறான் என்னன்னு சொல்லி முஜே யகி கிலோனா சாயே எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னா இந்த பொம்மை வேணும் யகினா இந்த பொம்மை ஓகே இந்த பொம்மை வேணும்னு அடம் பிடிக்கிறான் முஜேனா எனக்கு ஓகே யகினா இந்த கிலோனானா இந்த பொம்மை லைக் இந்த டாய் வேணும் அதான் சாயேனா வாண்ட் அப்படின்னு சொல்கிறது ஐ வாண்ட் திஸ் டாய் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான் ஓகேவா அதான் அதுக்கான மீனிங் இது எக்ஸாமில் இந்த 4 லைன்ஸ் தருவாங்க ஓகே இங்கே இருக்கிற போயம்ஸ் இந்த லாஸ்ட் 4 லைன்ஸ் ஃபுல்லாக தந்துடுவாங்க அதுக்கு நீங்கள் கவி பரீட்சையாகவும் பாவும் எழுதணும் ஓகே கவி பரீட்சையால் இந்த ஒரு லைன் வேணாம் ஓகே இது ரெண்டுமே போதும் ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டில் சாராம்ஷ் பற்றி நான் உங்களுக்கு நத்துறேன் ஓகே subscribe to Shiksha in the exams.